அரசியலமைப்பு சட்டத்தின் மீது யாராவது கை வைத்தால் அவர்கள் மக்களால் தூக்கி எறியப்படுவார்கள் என்பதை கடந்த கால வரலாறு நிரூபித்தது. இன்றும் அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மக்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். மதவாதமும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான போக்குகளும் மக்களிடத்திலே எடுபடாது என்பதை உணர்ந்த RSS பாஜக 10 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு தங்களுடைய சித்தாந்தங்களை மாற்றிக்கொண்டு சமூக நீதியை பேசுவதைப் போல, இடஒதுக்கீட்டை ஆதரிப்பதைப் போல, தாழ்த்தப்பட்ட மக்களிடத்திலும் பிற்படுத்தப்பட்ட மக்களிடத்திலும் நன்மதிப்பை பெறுவதைப் போல ஒரு தோற்றத்தை காட்டி அதிகாரத்துக்கு வந்தார்கள். 2014 தேர்தலில் இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக 100க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்தது இந்த பாஜக அரசு. இந்த நேரத்திலே தான் டாக்டர் அம்பேத்கர் முன்வைத்த நேர்மையான தேர்தல்கள் என்பதை பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் நடத்தியதே கிடையாது. அப்படி எவ்வளவு பெரிய ராமர் கோயிலை குழந்தை ராமர் என்று கட்டிவிட்டு மதவாதத்தின் அடிப்படையிலே மட்டுமே பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் அந்த உத்தரப்பிரதேசத்திலே ராமன் பிறந்ததாக சொல்லப்படுகிற இடத்திலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் மக்கள் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அரசியலமைப்புக்கு ஆபத்து என்று வருகிற பொழுது மக்கள் அணிதிரள்வார்கள் என்பதுதான். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். ராம் என்பதுதான் இந்தியாவின் சட்டம் என்று உத்தரப்பிரதேசத்திலே குழந்தை ராமர் கோயிலை திறக்கிற பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவிப்பு செய்தார். இன்று 3வது முறையாக நாட்டின் பிரதமராக பதவியேற்பதற்கு முன்பு டாக்டர் அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன் விழுந்து வணங்கிவிட்டு பதவியேற்றார். ராம்தான் இந்த நாட்டின் சட்டம் என்று நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக சொன்ன பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் முன் விழுந்து வணங்குவதற்கான தேவையை இந்த நாடாளுமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. 400 இடங்களில் வெற்றி பெற்றால் அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் என்று இந்த நாடாளுமன்றத்திலே வெளிப்படையாக அறிவிப்பு செய்தார்கள். ஆனால் 240 இடங்களில் அவர்களை சுருக்கி பாதிக்கும் குறைவாக இன்று அவர்களுடைய கனவை தகர்த்தெறிந்திருக்கிறார்கள் மக்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த மக்களிடம் அதிகாரத்தை கொடுக்கிற அமைப்பை பாதுகாப்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைக்கிற பொழுது வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்து நமக்கான அரசியலமைப்பு சட்டம் வழங்கப்பட்டாலும் அதை இந்த மண்ணுக்கு ஏற்ற அரசியல் சட்டமாக மாற்றியமைக்க டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலான குழுவும் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய அமைச்சரவையிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்களும் இன்று அரசியலமைப்பு சட்டமாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தந்திருக்கிற உரிமை என்பது ஜனநாயகம் என்பதுதான். நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது மன்னராட்சிக்கு எதிரானது. மன்னராட்சியிலும் வரிகள் இருக்கும், மக்களிடம் வரிகளை பிடுங்கி அவர்கள் ஆட்சி செய்வார்கள். மக்களாட்சியிலும் கூட வரிகளின் மூலம்தான் அரசுகள் நடக்கும். ஆனால் மன்னராட்சி நடக்கிற பொழுது அவர்களுடைய வாரிசுகள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டே இருப்பார்கள். அதனால் அவர்கள் நன்றாக ஆட்சி செய்தாலும் அவர்கள் செய்யாவிட்டாலும் மன்னனை தொழுது கிடக்க வேண்டியது மக்களுடைய கட்டாயமாக இருந்தது. ஆனால் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை வழங்குகிற அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு கடுமையானதாக இந்தியாவில் ஒருவர் ஆட்சியை நடத்தினாலும் அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்களிடம் போய்தான் நிற்க வேண்டும் என்பதை உறுதி செய்து தந்தது. அதனால்தான் மக்களிடம் சென்று வாக்குகளை கேட்டு 5 ஆண்டுகளில் தாங்கள் செய்த நன்மைகளை சொல்லி வாக்கு கேட்க வேண்டிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிற இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து RSS காலம் காலமாக முன்வைத்து வருகிறது. இன்று இருப்பவர்கள் டாக்டர் அம்பேத்கரை கொண்டாடுவதைப் போல பாரதிய ஜனதா கட்சி தோற்றத்தை முன்வைக்கிறது, RSS முன்வைக்கிறது. ஆனால் இந்திய அரசியலமைப்பு இயற்றப்பட்டதிலிருந்தே டாக்டர் அம்பேத்கருக்கு எதிராகவும் அரசியலமைப்பு குழுவுக்கு எதிராகவும் இந்த சட்டத்திற்கு எதிராகவும் அவர்கள் முன்வைக்கிற வாதம் என்பது இது வெள்ளைக்காரர்கள் தந்தது, இது இந்த மண்ணிற்கு ஏற்றதாக இல்லை,
இது மதச்சார்பின்மையை பேசுகிறது, இது சோசலிசத்தை பேசுகிறது. இந்த காரணிகள் எல்லாம் மதவாதத்திற்கு எதிரான காரணிகள் என்பதனால் தொடர்ந்து RSS அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்த்தே வந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது எமர்ஜென்சி காலகட்டத்திலே மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளானது. அடிப்படை உரிமைகள் கேள்விக்குள்ளானது. இந்திரா சகாயானி வழக்கிலே வந்த தீர்ப்பின் அடிப்படையிலே இந்திய அரசியலமைப்பு சட்டம் அன்று பாதுகாக்கப்பட்டது. 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் மதச்சார்பின்மை, சோசலிசம் என்கின்ற வார்த்தைகளை அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திலே நுழைத்தார். எமர்ஜென்சியை கொண்டு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை கேள்விக்குறியாக்கிய அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தேர்தலிலே படுதோல்வி அடைந்தார். மீண்டும் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றியமைத்து அதை வலிமையானதாக மாற்றிய பிறகுதான் அவரால் மக்களிடத்திலே சென்று வெற்றி பெற முடிந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டினுடைய மக்களிடத்திலே போய் சேர்ந்திருக்கிறது. அந்த மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை தந்திருக்கிறது. எனவே அரசியலமைப்பு சட்டத்தின் மீது யாராவது கை வைத்தால் அவர்கள் மக்களால் தூக்கி எறியப்படுவார்கள் என்பதை கடந்த கால வரலாறு நிரூபித்தது. இன்றும் அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மக்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி வாஜ்பாய் தலைமையிலே ஆட்சி அமைத்த போது அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவையே போட்டார். அன்று இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக தலித் சமூகத்தை சேர்ந்தவர் KR நாராயணன் அவர்கள் இருந்தார்கள். அவர் ஜனநாயக பார்வையோடு சிந்தித்ததனால், அவர் அம்பேத்கரிய சிந்தனை கொண்டு, காந்திய சிந்தனை கொண்டு, நேருவினுடைய சிந்தனை கொண்டு செயல்பட்டதனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு அன்று ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு குழு அமைத்த வாஜ்பாய் தலைமையிலான அரசு அடுத்த தேர்தலிலே தோல்வியை கண்டது. மதவாதமும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான போக்குகளும் மக்களிடத்திலே எடுபடாது என்பதை உணர்ந்த RSS பாஜக 10 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு தங்களுடைய சித்தாந்தங்களை மாற்றிக்கொண்டு சமூக நீதியை பேசுவதைப் போல, இடஒதுக்கீட்டை ஆதரிப்பதைப் போல, தாழ்த்தப்பட்ட மக்களிடத்திலும் பிற்படுத்தப்பட்ட மக்களிடத்திலும் நன்மதிப்பை பெறுவதைப் போல ஒரு தோற்றத்தை காட்டி அதிகாரத்துக்கு வந்தார்கள் 2014 தேர்தலிலே. அப்பொழுது அவர்கள் மீண்டும் கையில் எடுத்த ஆயுதம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவது. நேரடியாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றினால் வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சியைப் போல நம்முடைய ஆட்சியையும் தூக்கி எறிந்து விடுவார்கள் என்பதற்காக மறைமுகமாக அதிலே மாற்றுவதற்கான சட்டங்களை ஏற்றிக்கொண்டே இருந்தார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வழங்குகிற பொழுது சொன்னார், இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் நிலை வர வேண்டும் என்று சொன்னால் 2 முக்கியமான அம்சங்கள் தேவை. ஒன்று எதிர்க்கட்சி, மற்றொன்று நேர்மையான நியாயமான தேர்தல் முறைகள். இந்த இரண்டையும் கடந்த 10 ஆண்டுகளிலே பாரதிய ஜனதா கட்சி பின்பற்றவில்லை. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளே இல்லாமல் அவையை நடத்தினார்கள். இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக 100க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்தது இந்த பாஜக அரசு. அப்படி நாடாளுமன்ற விவாதங்கள் இல்லாத சட்டங்களை நிறைவேற்றுவது, கூட்டுக்குழு விசாரணை என்பதை தூக்கி எறிவது, உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்வது போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து நாடாளுமன்ற மரபுகளை மீறி வந்த பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக ஆட்சி அமைக்கிற போது அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் என்பதிலே வெளிப்படையாகவே அறிவிப்பு செய்தார்கள். அந்த 400 இடங்களை அவர்கள் முன்வைத்து, இந்த நேரத்திலே தான் டாக்டர் அம்பேத்கர் முன்வைத்த நேர்மையான தேர்தல்கள் என்பதை பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் நடத்தியதே கிடையாது. அப்படி எதிர்க்கட்சிகள் இல்லாத நாடாளுமன்றத்தையும் நேர்மையான தேர்தல்கள் இல்லாத அமைப்பு முறையையும் இங்கே மேம்படுத்தி வந்தது பாரதிய ஜனதா கட்சி. தேர்தல் ஆணையரை நியமிப்பதிலே முறைகேடுகள், தேர்தல் நடத்துவதிலே முறைகேடுகள், ஜனநாயக அமைப்பு முறையை சீர்குலைத்து பல்வேறு நடவடிக்கைகளை செய்தும் இந்த தேர்தலில் அவர்களால் வெற்றி பெற முடியாததுக்கு காரணம் மக்களிடம்தான் சென்று நிற்க வேண்டும் என்கிற கட்டாயத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்பதுதான். அப்படி எவ்வளவு பெரிய ராமர் கோயிலை குழந்தை ராமர் என்று கட்டிவிட்டு மதவாதத்தின் அடிப்படையிலே மட்டுமே பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும்
அந்த உத்தரப்பிரதேசத்திலே ராமன் பிறந்ததாக சொல்லப்படுகிற இடத்திலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் மக்கள் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அரசியலமைப்புக்கு ஆபத்து என்று வருகிற பொழுது மக்கள் அணிதிரள்வார்கள் என்பதுதான். இந்தியா கூட்டணி அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து வருகிறது என்று சொல்லி தேர்தலை சந்தித்தது. இதுவரை பாரதிய ஜனதாவை எதிர்க்கவே முடியாது என்று சொன்னார்கள். நரேந்திர மோடி முதலில் பெரியவர் என்று சொன்னார்கள், எதிர்க்க முடியாதவர் என்று சொன்னார்கள். இப்பொழுது கடைசியில் அவரே தன்னையே கடவுள் என்று சொல்லிக் கொண்டார். இது எல்லா வித்தைகளையும் முறியடித்து பெரும்பான்மை இல்லாமல் அவர்களை செய்திருப்பதற்கு அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இந்தியா கூட்டணி முன்வைத்த பிரச்சாரம் முக்கியமானது. அதை உணர்ந்ததனால்தான் செங்கோலை தூக்கி கொண்டு போய் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் வைத்தவர் இன்று அரசியலமைப்பு சட்டத்தின் முன் விழுந்து வணங்கிவிட்டு ஆட்சியை நடத்த தொடங்கி இருக்கிறார். அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படுகிற வரைதான் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கும். அதை பாதுகாப்பதற்காக மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த நாடாளுமன்ற தேர்தலின் தீர்ப்பு உறுதி செய்திருக்கிறது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.